ஓகே. எப்படியும் நம்ம வந்து பாலிட்டி கிளாஸஸ் வந்து நம்ம வந்து ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே. இன்னைக்கு டே 1 ஃபர்ஸ்ட் எந்த கிளாஸ்லேருந்து போக போறோம் அப்படின்னாக்கா, ஆப்வியஸா நம்ம பாலிட்டி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பிரியாம்பிள் அதுலேருந்து தான் நமக்கு வந்து பாலிட்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து பாலிட்டி கிளாஸ்ல கிளாஸ் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து இன்னைக்கு பார்க்க போற கிளாஸ் அப்படிங்கிறது பிரியாம்பிள். ஓகேங்களா? அதுதான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஓகே. நம்ம பார்க்க போறது பிரியாம்பிள். ஓகே. தமிழ்ல நோட்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, நான் மேக்ஸிமம் வந்து இது வந்து பிபிடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்கும். நான் சொல்றப்போ வந்து உங்களுக்கு நான் தமிழ்ல சொல்றேன். ஓகேங்களா? நீங்க நோட்ஸ் மேக் பண்றப்போ, இதே ஃபார்மேட்ல நீங்க அப்படியே தமிழ்ல நீங்க நோட்ஸ் மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பிரியாம்பிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தமிழ்ல முகப்புரை முகப்புரை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. முகப்புரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பாலிட்டியோட ஸ்டார்ட்டிங் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க நமக்கு. நமக்கு கொஸ்டின் ஏரியாவும் அதிகமா இங்க இருந்தா நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்த 2 டாபிக் இருக்கு. பட் இந்த டாபிக் ரொம்ப பெருசு. பட் ஆனா இதுலருந்து கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மியா தான் கேட்கறாங்க. ஓகேங்களா? இதையும் நம்ம சேர்த்து ஒரு கிளாஸா பார்த்துரலாம். இப்போ நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா, பிரியாம்பிள் இந்த கிளாஸ்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. பிரியாம்பிள். இந்த பிரியாம்பிள் அப்படிங்கிறது நம்ம சொன்ன மாரி தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து முகப்புரை அப்படின்னு தமிழ்ல வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ்ல பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த பிரியாம்பிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த பிரியாம்பிள் அப்படிங்கிற அந்த டெர்ம் அதாவது இந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் ஆர் ப்ரிஃபேஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அதாவது அதாவது அரசியலமைப்போட தொடக்கம் அதாவது தொடக்கம் இன்ட்ரோடக்ஷன்னா தொடக்கம் அப்படி இல்லைனாக்கா முன்னுரைன்னு சொல்றாங்க. முன்னுரைன்னு சொல்றாங்க. இந்த முன்னுரைன்னா என்ன? நம்ம நார்மலா ஒரு புக் வாங்குறோம். அந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா, முன்னுரைன்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க இல்லையா? அதுல என்ன சொல்லியிருப்பாங்க? அந்த ஆத்தர் வந்து இந்த புக் வந்து எத மாரின புக்கு? இல்ல இந்த புக்ல நாங்க எத பத்தி சொல்லியிருக்கோம்? இந்த புக்கோட சிறப்பம்சங்கள் என்ன? அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த பிரியாம்பிள் அப்படிங்கிற அந்த டெர்ம் என்னத்த சொல்லுது அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு தொடக்கம். அப்படி இல்லன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷனோட நம்ப அரசியலமைப்போட தொடக்கம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? பிரிஃபேஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா, அரசியலமைப்பின் முன்னுரை அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த பிரியாம்பிள் அப்படிங்கிற டெர்ம் இதுதான் சொல்லுது. ஓகே. இந்த பிரியாம்பிள் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் யாரு உருவாக்குனாங்க? இல்ல யாரு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் அதாவது அமெரிக்க அரசியலமைப்பு இருக்கு இல்லைங்களா? அமெரிக்க அரசியல் அமைப்பு. இவங்க தான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிரியாம்பிள் அப்படிங்கிற இத வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி இல்லன்னா, பிரியாம்பிள் அதாவது முகப்புரையிடம் தொடங்கப்பட்ட முதல் அரசியலமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அண்ட் அடுத்து இத ஃபாலோ பண்ணி தான் பார்த்தீங்கன்னா, எல்லா கண்ட்ரியுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்க்ளூடிங் இந்தியா உட்பட யார ஃபாலோ பண்றாங்க? இந்த அமெரிக்க அரசியலமைப்ப தான் ஃபாலோ பண்ணி பிரியாம்பிள் அப்படிங்கிறத கொண்டுட்டு வராங்க. ஓகேங்களா? அடுத்து இது என்ன சொல்லுது? இந்த பிரியாம்பிள் அப்படிங்கிறது என்னென்னலாம் வச்சிருக்கு? கன்டெயின்ஸ் அப்படின்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உட்பொருள் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இது என்னதெல்லாம் வந்து உள்ள வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மரி அண்ட் எசன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அதாவது நம்ம கான்ஸ்டிடியூஷனோட ஒரு சுருக்கமான பகுதி அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதாவது கான்ஸ்டிடியூஷனோட எல்லா விதமான கருத்துக்களுமே, அதாவது உட்பொருட்களுமே இதுக்குள்ள இருக்கு. சாராம்சங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் அமைப்பின் சாராம்சம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, அதோட அதோட சாரம் அப்படிங்கிறது, அதோட கருன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது அப்படியே இதுல இருக்கு. அது அப்படியே இதுல வந்து பிரதிபலிக்குது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த அரசியலமைப்பு நம்மளோட இந்திய அரசியலமைப்பு இருக்கு இல்லையா? இந்த அரசியலமைப்பு எப்ப வந்து இந்த பிரியாம்பிள் இந்த முகப்புரைய வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்பளோட இந்த பிரியாம்பிள் இந்த முகப்புரை அப்படிங்கிறது எத பேஸ் பண்ணுது அப்படின்னா, ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானம். இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓஆர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இது எது என்ன அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, குறிக்கோள் தீர்மானம். ஓகேங்களா? குறிக்கோள் தீர்மானம். யாரோடது? ஜவஹர்லால் நேரு தான். இந்த குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டுட்டு வந்தது யார் அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு தான் கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா? ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்திருப்பாரு. இத யார் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அரசியல் நிர்ணய சபை. ஓகேங்களா? கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி அவங்க தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே. இந்த குறிக்கோள் தீர்மானத்த ஜவஹர்லால் நேரு எப்ப கொண்டுட்டு வந்தாரு? டிசம்பர் 13, 1946 இந்த டேட்ல கொண்டு வந்திருக்காரு. இத எப்ப கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி எப்ப அக்செப்ட் பண்றாங்க அப்டின்னா, ஜனவரி 22, 1947 இந்த 2 டேட்டுமே வந்து இம்பார்ட்டன்ட். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது எப்ப கொண்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிற டேட்டு டிசம்பர் 13, 1946. இத எப்ப கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி அதாவது அரசியல் நிர்ணய சபை எப்ப ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஜனவரி 22, 1947. ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் பிரியாம்பிளோட இன்ட்ரோ மாரி. இதுல வேற எந்த டேட்டாவுமே இல்ல. ஜஸ்ட் இந்தியா அப்படிங்கிறது எங்கேருந்து கொண்டு வந்தாங்க? அமெரிக்க அரசியலமைப்பு அத ஃபாலோ பண்ணி இந்தியா வந்து எடுத்துக்கிட்டாங்க. பிரியாம்பிள் அப்படிங்கிறது என்ன சொல்லுது? இந்த டெர்ம் என்ன சொல்லுது? இது வந்து ஒரு தொடக்கம். அப்படி இல்லனாக்கா அரசியலமைப்போட முன்னுரை அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஓகே. அடுத்து இதோட உட்பொருள் என்ன? அதாவது நம்ம அரசியலமைப்போட சாராம்சம். அதாவது நம்ம அரசியலமைப்பு எத மாரி இருக்கு? என்ன மாரி இருக்கு? அதோட அந்த சாராம்சம், அதோட அந்த சார அம்சத்த என்ன சொல்லுது அப்படின்னா சொல்லுது. ஓகேங்களா? ஓகே. இந்தியாவோட பிரியாம்பிள் எத பேஸ் பண்ணது? அதாவது ஜவஹர்லால் நேரு கொண்டுட்டு வந்த டிசம்பர் 13, 1946ல கொண்டுட்டு வந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அதாவது குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில நிறைவேற்றப்பட்டது. அத அடிப்படையா கொண்டது. இத எப்ப வந்து கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி அதாவது இந்த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி அப்படிங்கிறவங்க தான் இந்தியாவுக்கான அரசியலமைப்ப உருவாக்குவதற்கான பொறுப்புடையவர்கள். ஓகேங்களா? இவங்க தான் இத அக்செப்ட் பண்றாங்க. எப்போ ஜனவரி 22, 1947 என்ன பண்றாங்க? இத அக்செப்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்கிரீடியன்ட்ஸ் ஆஃப் த பிரியாம்பிள். இதுல நம்ம வந்து 4 பாயிண்ட் கான்ஸ்டிடியூஷன்லயே குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4த்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது இன்கிரீடியன்ட்ஸ்னா என்ன சொல்லுவாங்க? இப்போ வந்து ஒரு சாப்பாடு சமைக்கிறோம். அந்த சாப்பாடுல போடக்கூடிய அந்த பொருட்கள தான் இன்கிரீடியன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது பிரியாம்பிளோட முகப்புரையோட சிறப்புகள் என்னென்னலாம் சிறப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி மூலாதாரம் மூலாதாரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி நம்ம இந்திய அரசியலமைப்போட மூலாதாரம் யாருன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்களாம்? பீப்பிள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்தியாவின் மக்கள். இந்திய மக்கள் தான் என்ன சொல்றாங்களாம்? நம்மளோட சோர்ஸ் அதாவது மூல ஆதாரமே யார் அப்படின்னா, இந்திய மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. வேற யாரும் கிடையாது. நம்ம சோர்ஸ் யாரு அப்படின்னாக்கா, இந்திய மக்கள் தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் அதாவது இந்திய மாநிலங்கள், அதோட இயல்பு. இந்திய மாநிலங்களின் இங்க வந்து இது மாநிலம் அப்படிங்கிற இதுல வராது. இந்திய அரசின் அதாவது இந்த ஸ்டேட் இருக்கு இல்லையா? இந்த ஸ்டேட்டோட மீனிங் வந்து மாநிலம் அப்படிங்கிறது வராது. அதாவது இந்தியன் ஸ்டேட் அப்படின்னா, இந்திய அரசு அப்படிங்கிற இந்த பொருள்ல வரும். இது ஆர்டிகிள் 12 பார்க்கிறப்போ நம்ம இத பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். ஏன்னா ஆர்டிகிள் 12 அப்படிங்கிறது டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட் அதாவது அரசு என்றால் என்ன? அத பத்தின அந்த டேட்டாஸ் தான் குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்திய அரசோட இயல்பு என்ன? இந்திய அரசு அப்படிங்கிறது என்ன இயல்புல இருக்கு? அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? இங்க இந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் முக்கியம். இங்க இந்த ஆர்டர் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? 1, 2, 3, 4, 5 அதாவது இந்திய அரசோட இயல்பு எப்படி இருக்கு? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சாவர்ஜின், சோசியலிஸ்டிக், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். இந்த ஆர்டர் அப்படியே ஏன் அப்படின்னா, கொஸ்டின்ல டிஎன்பிசில என்ன பண்ணுவாங்கன்னா, இந்திய அரசியலமைப்பில் இந்திய அரசு எவ்வாறு விவரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு இந்த ஆர்டர அப்படியே கேட்பாங்க. சாவர்ஜின், சோசியலிஸ்டிக், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். இந்த ஆர்டர அப்படியே நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாரி இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லியாச்சு. தமிழ்ல பார்க்கலாம். சாவர்ஜின் அப்படின்னா இறையாண்மை. ஓகேங்களா? இறையாண்மை. சோசியலிஸ்டிக் அப்படின்னா என்னது? சமதர்மம். செக்யூலர் அப்படின்னா என்னது? மதச்சார்பற்ற. டெமோக்ராட்டிக்னா என்னது? மக்களாட்சி. ரிபப்ளிக்னா என்னது? குடியரசு. அப்போ இந்திய அரசோட இயல்பு என்னன்னு நம்ம பிரியாம்பிள் சொல்லுது அப்படின்னா, இறையாண்மை, சமதர்ம,
மதச்சார்பற்ற அல்லது சமயச்சார்பற்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? சமயச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. ஓகேங்களா? இந்த 5 ரொம்ப முக்கியம். இந்த நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் அதாவது இந்திய அரசு அதோட இயல்பு என்ன அப்படின்னு கேட்டா, என்ன என்ன நம்ம இந்திய அரசு எத மாரியான ஒரு இயல்பு கொண்டது அப்படின்னா, இறையாண்மை மிக்க, சமதர்மம் மிக்க, மதச்சார்பற்ற ஒரு மக்களாட்சி குடியரசு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆர்டர் நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நம்ம இந்திய அரசியலமைப்போட குறிக்கோள் நம்ம இந்திய அரசியலமைப்போட குறிக்கோள் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 4 சொல்றாங்க. ஓகேங்களா? 1, 2, 3, 4 ஓகேங்களா? ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகே. ஜஸ்டிஸ்னா என்னது? இது நீதி, நீதிமுறை. ஓகேங்களா? அடுத்து லிபர்ட்டினா என்னது? சுதந்திரத்துவம் அல்லது சுதந்திரம். ஓகேங்களா? ஈக்வாலிட்டினா என்னது? சமத்துவம். ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னா சகோதரத்துவம். ஓகேங்களா? அப்போ அப்ஜெக்டிவ்ஸ் குறிக்கோள் என்ன சொல்றாங்க? குறிக்கோள்ல ஒரு 4 சொல்றாங்க. ஓகேங்களா? என்னது இது? ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நீதிமுறை, நீதி ஜஸ்டிஸ்னா நீதின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த 4 தான் அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்னா ஒரு 5 சொல்றாங்க. அப்போ அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 4 சொல்றாங்க. ஓகேங்களா? ஆக மொத்தம் 9 ஆச்சு. ஓகேங்களா? டேட் ஆஃப் அடாப்ஷன் அதாவது நம்ம பிரியாம்பிள்ல இதையும் சேர்த்திருக்காங்க. அதாவது என்னைக்கு நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம். ஓகேங்களா? எடுத்துக்கொள்ளப்பட்ட அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சேர்த்துக் கொள்ளப்பட்டது. ஓகே. அடாப்ஷன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது கரெக்ட்டா இருக்கும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். அந்த நாளும் குடுக்குறாங்க. என்னைக்கு? நவம்பர் 26, 1949. ஓகேங்களா? இந்த டேட்ட என்ன பண்றாங்க? பிரியாம்பிள்லயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பிரியாம்பிள்ல இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்புகள். ஓகேங்களா? இந்த பிரியாம்பிள் என்ன சொல்லுதாம்? சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி யாருன்னு சொல்லுதாம். இத நம்மளோட பிரியாம்பிள் அப்படிங்கிறது சோர்ஸ் ஆஃப் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி யாரு அப்படின்ற மாரி சொல்லுதாம். நம்ம இந்திய மாநிலம் அது இந்திய அரசு அப்படிங்கிறது எது மாரியான ஒரு அரசு அப்படிங்கிறதையும் சொல்லுது. அடுத்து என்ன பண்ணுது? இந்திய அரசமைப்போட குறிக்கோள்கள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுது. 4வது என்ன சொல்லுது? டேட் ஆஃப் அடாப்ஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். அதாவது என்னைக்கு நம்ம வந்து இத ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நவம்பர் 26. இந்த நவம்பர் 26 பார்த்தீங்கன்னா, நம்ம பாலிட்டில பார்ப்போம். கொஞ்சம் டெப்த்தா பார்ப்போம். ஓகேங்களா? யாருக்காவது இந்த நவம்பர் 26 இந்தியாவுல என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு தெரியுமா? தெரிஞ்சா ஒரு டைம் ஞாபகப்படுத்திக்கோங்க. தெரியலன்னா நடுவுல நான் கிளாஸ் நடத்துறப்ப என்ன பண்றேன்? இதையும் நான் ஒரு டைம் சொல்றேன். ஓகேங்களா? இது புரிஞ்சிருச்சா? ஓகே. நோட்ஸ் எடுக்கிறவங்க இதே ஆர்டர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரிவிஷன் பண்றப்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் நான் வந்து இங்கிலீஷ்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் அப்படியே தமிழ்ல சொல்லிட்டேன். தமிழ்ல நோட்ஸ் மேக் பண்றவங்க, இதே ஆர்டர்ல இந்த ஸ்ட்ரக்சர்ல அப்படி நோட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு திரும்ப ரிவிஷன் பண்றப்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது போகலாம். கொஞ்சம் ஸ்பீடா போற மாரி இருந்துச்சுன்னா, நீங்க ஸ்க்ரீன பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா, அந்த நான் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பிரியாம்பிள பொறுத்தவரைக்கும் கொஸ்டின் ஃபிக்ஸ் பண்ணணும், இல்ல கொஸ்டின் எடுக்கணும்னு அவங்க யோசிச்சுட்டாங்க அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க அவங்க மைண்ட்ல வரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, இந்த அமெண்ட்மென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும். அதாவது சட்ட திருத்தம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஏரியா தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கண்ல மாட்டும். ஏன் அப்படின்னா, இது ஆரம்பத்துல இருந்தே நம்ம அரசியலமைப்பு உருவாக்குனதுல இருந்தே பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ட்ரோவர்ஷியான விஷயமாவே இருந்திருக்கும். ஓகேங்களா? ஓகே. அப்போ சட்ட திருத்தம் இது சம்பந்தமான சில 3 கேஸஸ் வந்து இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ முகப்புரை அப்படின்னு எடுத்துட்டீங்கனாவே, அது திருத்தலாமா? வேணாமா? இல்ல அது திருத்த முடியுமா? முடியாதா? இது அரசியலமைப்புக்கு ரொம்ப முக்கியமா? முக்கியம் இல்லையா? இது என்ன? அப்படிங்கிற மாரி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 3 கேஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ஸா என்ன பண்ணியிருக்காங்கன்னா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது முக்கியமான வழக்குகள். ஓகேங்களா? ஓகே. நம்ம பாலிட்டி படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு சில டாபிக்ஸ் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த டாபிக்ஸ் ரிலேட்டடான இல்ல அந்த ஆர்டிக்கிள் ரிலேட்டடான சில கேஸஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஏன் அப்படின்னா, இன் கேஸ் அது சம்மந்தமான சில அதிருப்திகள் யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது சம்மந்தமான ஒரு கேஸ் போடுறப்போ, சுப்ரீம் கோர்ட் நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமான கேஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ்மென்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம இங்க எஸ்ஐன்னு போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஓகேங்களா? உச்சநீதிமன்றம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டாபிக் ரிலேட்டடான ஒரு
ஜட்ஜ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்ட வச்சு என்ன பண்ணுவாங்க அப்டின்னாக்கா, அதுல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஓகேங்களா? அத மாரி தான் பார்த்தீங்கன்னா, இந்த பிரியாம்பிள் சம்மந்தப்பட்டது ஒரு 3 கேஸ். ஃபர்ஸ்ட்டு பெருபாரி யூனியன் கேஸ், 2வது கேசவானந்த பாரதி கேஸ், 3வது எல்ஐசி கேஸ் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. அமெண்ட்மென்ட் சட்ட திருத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்க போறோம். சட்ட திருத்தம் அப்படிங்கிறது நம்ம உருவாக்குனதுக்கு அப்புறம் இந்த இந்த பிரியாம்பிள் வந்து திருத்த முடியுமா? முடியாதா? இந்த பிரியாம்பிள் அப்படிங்கிறது நமக்கு தேவையா? தேவையில்லையா? அப்படிங்கிற மாரியான சில முக்கியமான விஷயங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா, டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல முக்கியமான வழக்குகள் ஒரு 3 இந்த 3 வழக்க தான் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு பெருபாரி யூனியன் கேஸ். பெருபாரி யூனியன் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. இது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, இந்த கேஸ் வந்து போடுறாங்க. இது போட்டது வந்து பார்த்தீங்கன்னா, கேரளா கவர்ன்மென்ட்ல போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? கேரளா கவர்ன்மென்ட் போட்டிருப்பாங்க. ஓகே. இங்க சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, நாட் அ பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதாவது இந்திய அரசியலமைப்பின் இந்திய அரசியலமைப்பின் பகுதி அல்ல. அதாவது மிக முக்கியமானது, அதாவது பிரியாம்பிள் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா? இது எல்லாமே முகப்புரை சம்பந்தப்பட்டது. ஓகேங்களா? பிரியாம்பிள் பிரியாம்பிள் அப்படிங்கிறது என்ன? அது ஒரு பார்ட் எல்லாம் கிடையாது. என்னது? அது ஒரு இந்திய அரசியலமைப்போட ஒரு பகுதியெல்லாம் கிடையாது. அது சும்மா இருக்கு அவ்வளவுதான். அப்படின்ற மாரி என்ன பண்றாங்க? பெருபாரி யூனியன் கேஸ் சொல்றாங்க. அதே மாதிரி அத திருத்த முடியுமா? முடியாதா? ஃபர்ஸ்ட் பிரியாம்பிள்னா என்ன? அது ஒரு பார்ட்டே கிடையாதுன்னு சொல்ட்டாங்க. 2வது என்ன சொல்றாங்க? அது ஒரு பகுதியே கிடையாதுன்னா, அத எப்படி திருத்த முடியும்? சோ அது என்ன பண்ண முடியுதுன்னா, திருத்த முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன சொல்றாங்க? பிரியாம்பிள் அப்படிங்கிறது இந்த முகப்புரை அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்போட ஒரு பகுதியே கிடையாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? இது ஒரு பகுதியே கிடையாது அப்படின்னா, அத எப்படி திருத்த முடியும்? சோ அதனால என்ன பண்றாங்க? திருத்த முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து ஒரு பகுதியே கிடையாதுன்னு சொல்ட்டாங்க. 2வது அத திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்ப இன் கேஸ் திருத்துறது எதுக்காக? இன் கேஸ் ஏதாவது உங்களுக்கு ஃபியூச்சர்ல அத ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இல்ல இந்தியாவுக்கு இதுவும் தேவை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அத சேர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு அமெண்ட்மென்ட் தேவை. அததான் என்ன பண்றாங்க? இங்க சொல்றாங்க. திருத்த முடியாது அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. ஓகேங்களா? அடுத்து 2வது ஒரு கேஸ் வருது. கேசவானந்த பாரதி கேஸ். ஓகேங்களா? கேசவானந்த பாரதி கேஸ். இந்த கேஸ் ஓகே. இது வந்து கேரளா கிடையாது. கேசவானந்த பாரதி கேஸ் தான் வந்து கேரளா. ஓகேங்களா? இதுதான் கேரளா கவர்ன்மென்ட் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இது 1973. இந்த பெருபார் யூனியன் வந்து கேரளா கிடையாது. கேசவானந்த பாரதி கேஸ் தான் கேரளா. ஓகேங்களா? ஓகே. இந்த கேஸ் இப்ப உள்ள வருது. 1973ல கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் கழிச்சு இது உள்ள வருது. ஓகேங்களா? இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க? அதாவது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, ரிஜெக்டட் இயர்லியர் ஒப்பினியன் அதாவது முன் சொல்லப்பட்ட அதாவது பிரியாமல் சொல்லப்பட்டது என்ன பண்ணாங்க? ரத்து செய்றாங்க. இப்போ இந்த பெருபார் யூனியன் கேஸ்ல சொன்னாங்க இல்லையா? இத அவங்க என்ன பண்றாங்க? கிடையாது அப்படின்னு ரத்து பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரியாம்பிள் இஸ் த பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அது வந்து அரசியலமைப்போட ஒரு பகுதி தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். அரசியலமைப்பின் ஒரு பகுதி என சொல்லிய கேஸ் எது அப்படின்னா, கேசவானந்த பாரதி கேஸ். ஓகேங்களா? ஒரு பகுதின்னு சொல்ட்டாங்களா? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இத அமெண்ட்மென்ட் பண்ண முடியுமா? ஓகே. முன்னாடி தான் என்ன சொன்னாங்க? பெரும்பார் யூனியன் கேஸ்ல, இது ஒரு பகுதியே இல்ல. அதனால அத திருத்த முடியாதுன்னு சொன்னாங்க. இப்ப இங்க என்ன சொல்லிட்டாங்க? ஆமா, அது ஒரு பகுதி தான். அப்போ இது ஒரு பகுதியா இருக்கிறதுனால, இத திருத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணுமா? இத திருத்த முடியும் அப்படின்னு சொல்ட்டாங்க. இத இப்ப உங்களால திருத்த முடியும். ஓகே. அப்படி திருத்துறது பிரச்சனை கிடையாது. இங்க மிக இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயத்த சொல்றாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, அடிப்படை கட்டுமானம். அப்படி இல்லன்னா கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பில்டிங்க்கு எப்படி ஒரு பேசிக் ஒரு பேஸ்மெண்ட் எப்படி முக்கியமோ, அதே மாரி இதோட அடிப்படை கட்டமைப்பு, அதாவது அதோட உள்ளார்ந்த கருத்து, இல்லன்னாக்கா அதோட பொருள் அப்படிங்கிறத மாறாம என்ன பண்ணுமா? அத திருத்தணும். அது வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப கேசவானந்த பாரதி கேஸ் என்ன பண்றாங்க? இயர்லியரா குடுத்த அந்த முன்னாடி சொன்ன கேஸோடது என்ன பண்றாங்க? ரிஜெக்ட் பண்றாங்க. அண்ட் 2வது என்ன பண்றாங்கன்னா, இது ஒரு பார்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இது ஒரு பார்ட் அப்படிங்கிறதுனால இத அமெண்ட்மென்ட் பண்ண முடியும். அப்படி அமெண்ட்மென்ட் நீங்க பண்ணாலும், என்ன பண்ணுமா? நீங்க உங்களோட பேசிக் ஸ்ட்ரக்சர் உங்களோட அடிப்படை கட்டமைப்பு எந்த விதமான மாற்றத்துக்கும் உள்ளாகக்கூடாது. அது பாதிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடிப்படை கட்டமைப்பு அப்படிங்கிறது பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறது இவங்க வந்து மென்ஷன் பண்ணிர்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இது இப்படி சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு? ஓகே. இத அவங்க சொன்னதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கான்ஸ்டிடியூஷன் அதாவது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் அப்படிங்கிறது
ஆர்டிகல் 368 படி அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அத பத்தி எப்படி வந்து நம்மளோட அரசியலமைப்ப திருத்தலாம் அப்படின்னு அந்த வழிமுறைகள சொல்றது ஆர்டிகல் 368. ஓகேங்களா? அதன் அடிப்படையில 1973ல திருத்தலாம்னு சொல்லிட்டாங்க. அண்ட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் ஒரே ஒரு டைம் நம்ம இந்திய அரசியலமைப்ப திருத்தியிருக்காங்க. ஒன்லி ஒன் டைம். இதுவரைக்கும் நம்ம இந்திய அரசியலமைப்புல இருக்கக்கூடிய முகப்புரைய ஒரே ஒரு டைம் திருத்தியிருக்காங்க. எப்ப எப்ப அப்படின்னா 42வது இந்திய அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 1976 அடிப்படையில திருத்தியிருக்காங்க. ஓகே. என்ன திருத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வேர்ட வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது டிஎன்பிசில கொஸ்டின் ஏரியான்னு வந்துட்டா, அமெண்ட்மென்ட்ன்னு சூஸ் பண்ணிட்டா, அவங்க எடுக்கக்கூடிய முதல் கொஸ்டின் இதுவா தான் இருக்கும். 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்ட 3 வார்த்தைகள் என்ன? இல்ல. இந்தியாவின் முகப்புரை எந்த சட்டத்திட்டத்தின்படி திருத்தப்பட்டது? அப்படியும் இல்ல. இந்திய அரசியலமைப்பு எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? இதுதான் அவங்க கண்ல படக்கூடிய முதல் கொஸ்டினா இருக்கும். ஓகேங்களா? அப்ப என்ன சொல்றாங்க? 42வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்டின் படி 1976ல ஒரு 3 வேர்ட வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சேர்க்கிறாங்க. ஓகே. என்ன வேர்ட் சேர்க்கிறாங்க? நம்ம இந்த ஆல்ரெடி இந்த 3 வேர்டையும் நம்ம பார்த்தது தான். ஓகே. என்னது இது? சோசியலிஸ்டிக், செக்யூலர், இன்டெகிரிட்டி. அப்ப என்ன சொல்றாங்க? சமதர்மம் 1. 2வது என்னது? மதச்சார்பின்மை அப்படின்னா சமயச்சார்பின்மை. இன்டெகிரிட்டி அப்படின்னா என்னது? ஒருமைப்பாடு. ஓகேங்களா? இத நம்ப ஆல்ரெடியே உள்ள பார்த்துட்டோம். இந்த 3 வார்த்தையும் தான் சேர்த்திருக்காங்க. சமதர்மம், சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. இந்த 3 வேர்டு தான். ஓகேங்களா? இந்த 3 வேர்டு சேர்த்திருக்காங்க. இந்த 3 வேர்டுல நம்ம என்ன இந்த ஒவ்வொன்னுத்துக்கும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த சாவர்ஜின், சோசியலிஸ்டிக் அது இறையாண்மை, சமதர்ம, சமயச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு இந்த 5 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? என்ன சொல்லுது அப்படிங்கிறத டெப்த்தா பார்ப்போம் பின்னாடி. ஓகேங்களா? ஓகே. அடுத்து இது சம்பந்தப்பட்ட 3வது கேஸ். அதாவது எல்ஐசி கேஸ். லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் இருக்கு இல்லைங்களா? அவங்க போட்ட ஒரு கேஸ். இது 1990ல போட்டிருப்பாங்க இந்த கேஸ். இந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் திரும்பவும் ஒரு ஜட்ஜ்மென்ட் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இது வந்து அதாவது பிரியாம்பிள் அப்படிங்கிறது இந்திய அரசமைப்போட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி. ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு என்ன பண்றாங்க? இங்க இத சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ 3 கேஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்பார் யூனியன் கேஸ் 1960. இதுல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? இது ஒரு பார்ட்டே கிடையாது. இது ஒரு பார்ட்டே கிடையாதுன்னா, இத திருத்தவும் முடியாது. ஓகேங்களா? 2வது கேசவானந்த பாரதி கேஸ் கேரளா கவர்ன்மெண்ட் போட்டிருக்காங்க. 1973. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க? அவங்க முன்னாடி குடுத்த அவங்க அந்த 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 ஒப்பீனியன் என்ன பண்றாங்க? இல்ல அது வந்து செல்லாது. இல்ல நாங்க ரிஜெக்ட் பண்றோம்னு சொல்லிட்டு, இவங்க சொல்றாங்க என்னது? பிரியாம்பிள் அப்படிங்கிறது ஒரு பார்ட் தான். 2வது என்ன பண்றாங்க? இது ஒரு பார்ட்டா இருக்கிறதுனால இது திருத்த முடியும். பட் நீங்க திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர எந்த விதத்திலயும் நீங்க அஃபெக்ட் பண்ணிறக்கூடாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அண்ட் அடுத்து இத வந்து ஆர்டிகிள் 368 கீழ் திருத்தலாம். திருத்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு டைம் திருத்தியிருக்காங்க. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 அடிப்படையில ஒரு 3 வேர்ட்ஸ் வந்து அதாவது 3 வார்த்தைகள சேர்த்திருக்காங்க. சமதர்மம், சமயச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 3வது கேஸ் எல்ஐசி கேஸ் 1990. இது சுப்ரீம் கோர்ட் வந்து இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க? இது ஒரு ஒருங்கிணைந்த பகுதி. அதாவது இவங்க ஒரு பார்ட் அப்படின்னு சொல்ட்டாங்க. அது ஒரு பகுதி. பட் ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேர்டுக்கான டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் வேற, இன்டெக்ரல் பார்ட் அது வந்து அது ஒரு பகுதின்னு சொல்லியிருக்காங்க. இங்க அது ஒரு ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த 3 கேஸ் இம்பார்ட்டன்ட். இந்த 3 கேஸ்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப்படி இல்லன்னா, பிரியாம்பிள் சம்பந்தப்பட்ட கேஸஸ் வழக்குகள் என்னென்ன அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னென்ன கேஸ்? பெர்பாரி, கேசவானந்த பாரதி அண்ட் எல்ஐசி கேஸ். ஓகேங்களா? ஓகே. இப்ப அடுத்தது போகலாம். ஓகே. நாம இப்ப சொன்ன மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்க ஒரு 9 வேர்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? எங்க பார்த்தோம்? இங்க பாருங்க. நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ல இறையாண்மை, சமதர்ம, மதச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு இந்த ஒரு 5 வேர்ட்ஸ். அண்ட் அடுத்து அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கிறப்போ நீதிமுறை, சமதர்மம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த 9ம் என்ன அதாவது என்ன சொல்லுது? இது அந்த 9ம் என்ன பொருள்ல சொல்றாங்க அப்படிங்கிறத என்ன பண்ண போறோம்னா, கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சாவர்ஜின். ஓகே. இது என்ன சொல்றாங்க? சாவர்ஜின் அப்படின்னா இறையாண்மை அப்படின்னு சொல்றாங்க. இறையாண்மை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா?
அந்த கீவேர்ட்ஸ் அப்படின்னாக்கா வார்த்தைகள், முக்கியமான வார்த்தைகள், முக்கியமான முக்கியமான பொருள்கள் அப்படிங்கிற மாரி பார்க்குறோம். ஓகேங்களா? அதாவது முகப்புரையில கொடுக்கப்பட்ட சில வார்த்தைகளுக்கான பொருள் அப்படிங்கிற மாரி பார்க்க போறோம். ஓகேங்களா? சாவர்ஜின் அப்படின்னா இறையாண்மை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இறையாண்மைனா என்னது? நார்மலா இறையாண்மை அப்படிங்கிறத நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, இதுல சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இறையாண்மை அப்படிங்கிற அந்த வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, லத்தீன் வார்த்தை. அதாவது இறையாண்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஒரு லத்தீன் வார்த்தை. ஒரு லத்தீன் வேர்ட். ஓகேங்களா? லத்தீன் வேர்ட். ஓகேங்களா? ஒரு லத்தீனோட வார்த்தை. ஓகேங்களா? இது என்ன வார்த்தையிலருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர்னான்ஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தையிலிருந்து வந்த ஒரு சொல். ஓகேங்களா? இது என்ன சொல்லுது அப்படின்னா, உயர்ந்த மேலான அப்படிங்கிற மாரியான ஒரு பொருள் சொல்றாங்க. உயர்ந்த மேலான அப்படிங்கிற மாரியான ஒரு பொருள். ஓகேங்களா? அப்ப இறையாண்மை அப்படிங்கிறது ஒரு லத்தீன் வார்த்தை. லத்தீன் வார்த்தையான சூப்பர்னாஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையில வந்துச்சு. இதோட பொருள் என்னன்னா, உயர்ந்த மேலான அப்படிங்கிற மாரியான ஒரு பொருள் சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த இறையாண்மைய முதலா வந்து பயன்படுத்தினது யாரு? அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த சொல்ல யாரு ஃபர்ஸ்ட் பயன்படுத்தினாங்க அப்படின்னாக்கா, இது 11த் பாலிட்டி புக்ல இருக்கும். ஒரு டைம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இன் கேஸ் கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன பண்றது? ஜீன் போடின் அப்படிங்கிறவரு இத வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயன்படுத்தியிருப்பாரு. எதுல பயன்படுத்தியிருப்பாரு அப்படின்னா, 1576ல இவரு எழுதின குடியரசு அப்படிங்கிற அந்த புத்தகத்துல வந்து என்ன பண்ணியிருப்பாரு? இந்த வார்த்தைய வந்து பயன்படுத்தியிருப்பாரு. ஓகேங்களா? இறையாண்மை அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த மேலான அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இத ஃபர்ஸ்ட் பயன்படுத்தினது வந்து யார் பார்த்தீங்கன்னா, ஜீன் போடின் அப்படிங்கிற ஒருத்தர் தான் பயன்படுத்தினாரு. எதுல பயன்படுத்தியிருக்காரு? 1576ல இவரு எழுதின புத்தகமான ஒரு புக். என்ன புக் அப்படின்னா, குடியரசு அப்படிங்கிற ஒரு புக். ஓகேங்களா? அந்த புக்ல வந்து பயன்படுத்தியிருக்காரு. இந்த குடியரச கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. இவரு எழுதினது வந்து புத்தகம். பெரியார் சம்பந்தமா நீங்க படிக்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து குடியரசு அப்படிங்கிறது நியூஸ் பேப்பர். அங்க வந்து சொல்றீங்க. ஓகேங்களா? குடியரசு நியூஸ் பேப்பர். நீங்க இத நோட் பண்ணிக்காதீங்க. பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது வந்து பெரியாரோடது. ஓகேங்களா? 2த்தையும் குழப்பிக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே. இவங்க என்ன சொல்றாங்க? நெய்தர் எ டிபெண்டன்சி ஆர் நார் எ டொமினியன் ஆஃப் எனி அதர் நேஷன். அதாவது யாரையும் சார்ந்து இருக்காம இருக்கிறது. டிபெண்டன்சி அப்படின்னா, யாரையும் சாராமல் இருப்பது. ஓகேங்களா? இறையாண்மைன்னா என்ன? உயர்ந்த மேலான யாரையும் நாங்க சார்ந்து கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. யாரையும் சாராமல். யாரையும் சாராமல் என்ன விஷயம்? என்னோட விஷயத்துல நீங்க யாரும் தலையிட தேவையில்ல. என் நாட்டோட விஷயத்த, இல்ல எங்க நாட்டுக்கு தேவையானத நாங்களே செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். ஓகேங்களா? அடுத்து சுப்ரீமசி. அதாவது உயர்ந்த அமைப்பு. அதாவது இதுக்கு மேல ஒரு உயர்ந்த அமைப்பு கிடையாது. மிக உயர்ந்த அமைப்புன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? மிக உயர்ந்த அமைப்பு. நமக்கு தேவையான விஷயங்கள நாங்களே செஞ்சுப்போம். எங்களுக்கு தேவையான மிக உயர்ந்த அமைப்பு என்னது? இந்த சுப்ரீமசி தான். எங்களுக்கு அதுதான். அந்த இறையாண்மை அப்படிங்கிறது தான் எங்களுக்கு தேவை. நாங்க வந்து அந்த கண்ட்ரியோடயோ இல்லனாக்கா, நம்ம இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்ப அவங்க என்ன பண்ணாங்க? நம்ம எது பண்றதா இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்டு தான் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம குடியரசு ஆனதுக்கு அப்புறம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நாங்க எங்க நாட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நாங்களே பண்ணிப்போம். இல்ல நாங்களே செஞ்சுப்போம். எங்களுக்கு எந்த நாட்டோட ஒரு எந்த நாட்டோட தலையீடுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? எந்த நாட்டின் தலையீடு இல்லாமல் முடிவுகள நம்மளே எடுத்துக்கிறது தான் இறையாண்மை. ஓகேங்களா? இறையாண்மை அப்படின்னா, நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுமே கிடையாது. நம்மளோட முடிவுகள நம்மளே சுயமா எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த சாவர்ஜின் இறையாண்மை அப்படிங்கிறத ஒரு பொருளா சொல்றாங்க. ஓகேங்களா? இறையாண்மை அப்படிங்கிறது ஒரு லத்தீன் வேர்டு. அதோட பொருள் வந்து உயர்ந்த, மேலான அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த இறையாண்மை அப்படிங்கிற வேர்ட ஃபர்ஸ்ட் பயன்படுத்தினது, இல்ல ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜீன் போடின் அப்படிங்கிறவரு 1576ல அவர் எழுதின குடியரசு அப்படிங்கிற அந்த புத்தகத்துல இறையாண்மை அப்படிங்கிற அந்த சொல்ல வந்து பயன்படுத்தியிருக்கிறார். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, சோசியலிஸ்டிக் அப்படின்னா என்னது? சமதர்மம் ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? சமதர்மம் அப்படிங்கிறது. ஓகே. இங்க என்ன பண்றாங்க? இந்த சோசியலிஸ்டிக் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறப்பவே இது கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 42வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1976 என்ன பண்றாங்க? அங்க பார்த்தோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? 1976ல சேர்த்தாங்க. ஒரு 3 வேர்ட் சேர்த்தாங்க இல்லையா? அந்த வேர்டுல முதல் வேர்ட் சமதர்மம் அப்படிங்கிற அந்த வேர்ட் ஓகேங்களா? இது வந்து சேர்த்திருக்காங்க. இது இந்திய அரசியலமைப்பு அதாவது இந்திய முகப்புரை ஆரம்பிக்கிறப்பவே இது வந்து கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து இத பத்தி
கொஞ்சம் இந்த சமதர்மம் அப்படிங்கிறது கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் நமக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், அதாவது வரலாற்று பின்னணியை வந்து பார்க்கணும். ஓகேங்களா? வரலாற்று பின்னணி. ஓகே. என்ன சொல்றாங்க? 1955ல இந்திய தேசிய காங்கிரஸோட ஆவடி செக்ஷன், இது சென்னையில இருக்கு. ஓகேங்களா? ஆவடி. ஆவடியோட மாநாட்டுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படிங்கறது என்ன பண்றாங்க? கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா என்னதுன்னாக்கா, சமதர்ம சமதர்ம சமூகம், அதாவது சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி, அதாவது சமதர்மம், அதாவது சமதர்மம் கொண்ட ஒரு சமூகமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெசல்யூஷன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இதை கொண்டு வந்ததுக்கான செக்ஷன் வந்து 1955 இந்திய தேசிய காங்கிரஸோட ஆவடி செக்ஷன், சமதர்ம சமூகம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா சமதர்ம முறை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சமதர்ம முறை அப்படின்னும் என்ன பண்ணுவாங்க, இதை சொல்லுவாங்க. இதை கொண்டுட்டு வந்து சொன்னது 1955ல இந்திய தேசிய காங்கிரஸோட ஆவடி செக்ஷன், அதுதான் வந்து சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இப்ப அடுத்து இந்த சோசியலிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இந்த சோசியலிஸ்ட்ல ஒரு ரெண்டு விதமான டைப் இருக்கு. ஓகே, அதனா இரண்டு வகை இருக்கு. கொஞ்சம் டெப்தா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இந்த சோசியலிசம் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு வகை இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் சோசியலிசம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து என்ன சொல்றாங்க? ரெண்டாவது கம்யூனிஸ்டிக் சோசியலிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, மக்களாட்சி சமதர்மம். ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, வகுப்புவாத சமதர்மம். ஓகேங்களா? இது ரெண்டு டைப் இருக்கு. சமதர்மத்துல ரெண்டு டைப் இருக்கு. ஒண்ணு மக்களாட்சி சமதர்மம், இன்னொன்னு வகுப்புவாத சமதர்மம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்தியா ஃபாலோ பண்றது இதுதான். மக்களாட்சி சமதர்மம் தான் இந்தியா என்ன பண்ணுதான் ஃபாலோ பண்ணுது. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா மிக்சட் எக்கானமி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கலப்பு பொருளாதாரம். ஓகேங்களா? மக்களாட்சி சமதர்மம் அப்படிங்கிறது கலப்பு பொருளாதாரம். இதோட முக்கிய ஃபீச்சர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது அதோட முக்கிய இயல்பு. ஓகேங்களா? அப்படின்னா என்னது? அதாவது பப்ளிக்கும், அதாவது தனியாரும் பிளஸ் அரசும் இணைந்து செயல்படுதல், இதுதான் வந்து கலப்பு பொருளாதாரம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மக்களாட்சி சமதர்மம் அப்படிங்கிறது இரண்டு சேர்ந்தது. என்ன அப்படின்னா, கார்ல் மார்க்ஸோட மார்க்சிசம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதையும் காந்தியன் கொள்கை, அவரோட ஐடியாலஜி சேர்ந்தது. அதாவது கார்ல் மார்க்ஸ் பிளஸ் காந்தி, இவங்க ரெண்டு பேரோட ஐடியா தான் என்ன பண்றாங்க, சேர்ந்தது தான் இந்த மக்களாட்சி சமதர்மம்னு சொல்றாங்க. இதை தான் இந்தியா ஃபாலோ பண்ணுது. ஓகேங்களா? அடுத்து வகுப்புவாத சமதர்மம். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டேட் சோசியலிசம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அரசு சமதர்மம். ஓகேவா? ஓகே. இங்க என்ன சொல்றாங்க? இன்வால்விங் த நேஷனலைசேஷன் ஆஃப் ஆல் மீன்ஸ் புரொடக்ஷன் அண்ட் அபாலிஷன் ஆஃப் த பிரைவேட், பொது சொத்துக்களை, பொது சொத்துக்கள் அபாலிஷன் அப்படின்னா நீக்கம். அதாவது என்ன, உங்களுக்கு பொது சொத்து, சரி, தனியார் பொது சொத்து கிடையாது, பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, தனியார் சொத்துக்கள். தனியார் சொத்துக்கள் அப்படின்னா இங்க சொல்றோம் இல்லையா, தனியாரும் அரசும் சேர்ந்து செயல்படுதுன்னு. இங்க என்ன சொல்றாங்கன்னா தனியார் சொத்துக்களை நீக்கிட்டு பொது சொத்துக்கள் மட்டும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒண்ணு இருக்காதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நமக்கு இது தேவை கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து மக்களாட்சி சமதர்மம் தான் தேவை. இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். இது ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிற பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா, நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 1991ல எல்பிஜி அப்படிங்கிற ஒண்ண கொண்டு வந்திருப்பாங்க. இங்க கொடுத்திருக்கும் பாருங்க. லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். தாராளமயம், தனியார் மயம் அண்ட் உலகமயம். அது மாதிரி இதை வந்து ராவ் மோகன் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எல்பிஜி. ஓகேங்களா? என்னன்னு தெரிஞ்சதுன்னா ஒரு டைம் என்ன பண்ணுங்க,
ஞாபகப்படுத்திக்கோங்க. ஓகேங்க. இது ராவ் மோகன் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்பிஜி. ஓகேங்களா? கலப்பு பொருளாதாரம் எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்தியாவுல 1991ல. நியூ எக்கனாமிக்ஸ் பாலிசி புதிய பொருளாதார கொள்கை அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்கங்களா? புதிய பொருளாதார கொள்கை. ஓகேங்களா? கொள்கை 1991 இதுல தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது போகலாமா? செக்யூலர். செக்யூலர் அப்படின்னா மதச்சார்பற்ற. மதச்சார்பற்றனா அப்படி என்ன என்ன மதச்சார்பற்றனா அப்படின்னா பொதுவா என்ன பொருள் அப்படின்னா, எந்த மதத்தையும் சாராத மதச்சார்பற்றனா எந்த மதத்தையும் சாராத அப்படிங்கிற மாரி பொருள்ல சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. இதுக்கு முன்னாடி பார்த்தா மாரி, இதுவும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, இது நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறப்ப நம்மளோட முகப்புரையில கிடையாது. அதுக்கப்புறமா 42வது அரசியலமைப்பு சட்டத்துல என்ன பண்ணியிருப்பாங்க? இத சேர்த்திருப்பாங்க. செக்யூலர் அப்படிங்கிற இந்த வார்த்தை, மதச்சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம பார்த்த மாரி 42வது சட்டத்திருத்தம் 1976 என்ன பண்ணியிருப்பாங்க? சேர்த்திருப்பாங்க. இங்க மிக முக்கியமானது, இதுவும் ஒரு லத்தீன் வார்த்தை. ஓகேங்களா? லத்தீன் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து என்ன பண்றது? வந்தது. ஓகேங்களா? லத்தீன் மொழில செக்யூலரிசம் அப்படிங்கிற அந்த செக்யூலரிசம் ஓகேங்களா? அந்த மொழி சொல்லிலிருந்து வந்தது. செக் செக்யூலரிசம் அந்த மொழி சொல்லிலிருந்து வந்தது. ஓகேங்களா? செக்யூலர் அப்படிங்கிறது அதுலருந்து வந்துச்சு. செக்யூலர் அப்படிங்கிறது ஒரு லத்தீன் மொழி சொல். ஒரு டைம் வந்து டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. மதச்சார்பற்ற அப்படிங்கிறது எந்த மொழி சொல் அப்படின்னா, லத்தீன் மொழியில இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஓகே. இது எப்ப சேர்த்தாங்க? 42வது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1976ல சேர்த்திருக்காங்க. ஓகே. அடுத்து ஓகே. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா வந்து பாசிட்டிவ் செக்யூலரிசம் அதாவது நேர்மறையான மதச்சார்பற்ற மற்ற நாடுகள போல இந்தியா வந்து ஒரு நேர்மறையான மதச்சார்பின்மை அப்படிங்கிறத என்ன பண்றாங்க? பின்பற்றுறாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? அது மாரி இந்த மதச்சார்பற்ற அப்படிங்கிறது இந்திய கான்ஸ்டிடியூஷன்ல எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய அரசியலமைப்போட அடிப்படை உரிமைகள்ல, அதாவது அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லுவோம் இல்லையா? அடிப்படை உரிமைகள்ல மதச் சுதந்திரம் அப்படிங்கிறது ஆர்டிகிள் 25லேருந்து 28 வரைக்கும் என்ன பண்ணுது? உங்களுக்கு கேரண்டி குடுக்குது. ஓகேங்களா? அடிப்படை உரிமைகள்ல ஆர்டிகிள் 25லேருந்து 28 இதெல்லாம் நம்ம உள்ள பார்க்கிறப்போ அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். இதுதான் வந்து ஹார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்க நம்ம பார்க்கிறப்ப என்ன பண்ணலாம்? இந்த ஆர்டிகிள் 25லேருந்து 28 வரைக்கும் நம்ம அங்க டெப்த்தா பார்க்கலாம். இங்க தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடிப்படை உரிமைகள்ல இந்த மதச்சார்பற்ற அப்படிங்கிற இந்த மதச்சார்பற்ற அல்லது மதச்சார்பின்மை அப்படி இத பத்தி சொல்லக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்துகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 25லேருந்து 28 வரைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த செக்யூலர் அப்படிங்கிறத வச்சு பார்த்தோம்னா, அது 3 பார்க்க வேண்டியது இருக்கு. அதாவது ஒரு அரச 3 வகையா பிரிக்கிறாங்க. அரச 3 வகையா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க? ஏத்திஸ்ட், தியோக்ரட்டிக் அண்ட் செக்யூலர். ஓகேங்களா? நம்ம கடைசியா பார்த்தது இந்த செக்யூலர் அதாவது மதச்சார்பற்ற மதச்சார்பற்ற. ஓகேங்களா? இது என்ன சொல்றாங்க? ஏத்திசிஸ்ட்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நாத்திகம்னு சொல்லுவாங்க. அடுத்து தியோக்ரட்டிக் அப்படின்னாக்கா, இறையாட்சி சார்ந்த மத ஆதரவு. ஓகே. சாரி டெல்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இங்க இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாத்திகம். இங்க என்ன சொல்றாங்க? மத ஆதரவு. இது என்ன சொல்றாங்க? சமயச் சார்பற்ற. ஓகேங்களா? அப்போ ஸ்டேட் என்ன பண்றாங்க? ஒரு அரச 3ஆ பிரிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1 நாத்திகம், 2வது மத ஆதரவு உள்ள நாடு, 3வது சமய சார்பற்ற நாடு. இப்ப நாத்திகம்னா என்னது? நமக்கு என்ன பொதுவா தெரிஞ்ச கருத்து தான். எந்த ரிலிஜியஸுமே என்ன பண்றாங்க? அங்க ஏத்துக்க மாட்டாங்க. எல்லா மதங்களையுமே மதத்துக்கு எதிரானது. ஓகேங்களா? மதத்திற்கு எதிரானது. முழுக்க முழுக்க மதத்துக்கு என்ன பண்றது? அது ஒரு எதிரானது. ஓகேங்களா? மத ஆதரவு என்னது? இங்க வந்து மதம் அப்படிங்கிறது முக்கியத்துவம். மதத்துக்கு முக்கியத்துவம் குடுப்பாங்க. அதாவது அந்த மதம் வந்து ஒரு
ஒரு உயர்ந்த அதாவது அங்க இருக்கிற இம்பார்ட்டன்டான போஸ்டிங்ஸ் இல்ல இம்பார்ட்டன்டான வந்து சில பதவிகள் எல்லாம் யாரு அந்த மதத்தை சார்ந்தவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் அடுத்து செக்யுலர் நம்ம சொல்லக்கூடிய மூன்றாவது ஒண்ணு சமய சார்பற்ற யாரு நியூட்ரல். இங்க எந்த மதத்துக்கும் முன்னுரிமை கிடையாது. ஆனா எம்மதமும் சம்மதம்னு சொல்ற மாதிரி அனைத்து மதங்களுமே சமமான பாதுகாப்பு. அனைத்து மதங்களும் என்ன பண்ணுது? சமம். இங்க எதுவுமே உயர்ந்த மதம், எதுவுமே குறைந்த மதம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இங்க எல்லாமே சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் யாரு? இந்தியா, யுஎஸ்ஏ. இங்க நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நம்ம வந்து இந்தியா வந்து ஒரு சமய சார்பற்ற அரசு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? இங்க எந்த மதத்தையுமே நம்ம வந்து முன்னுரிமை கொடுக்கல. எல்லா மதமுமே நமக்கு வந்து சமம் தான். அந்த மாதிரி சொல்றோம். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது பார்க்கலாம். டெமோக்ராட்டிக். டெமோக்ராட்னா என்ன பண்ணும்? மக்களாட்சி. ஓகேங்களா? மக்களாட்சி. ஓகே. மக்களாட்சி மக்களாட்சி அப்படின்னு பாக்குறப்போ இந்த மக்களாட்சி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் உலகத்திலேயே எங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கிரேக்கம். கிரேக்கம் இந்த மக்களாட்சி அப்படிங்கிறது எங்க துவங்குச்சு அப்படின்னா கிரேக்கம். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரேக்க வார்த்தையில இருந்து தான் வந்துச்சுன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் பார்த்தோம்னா லத்தீனு. இது வந்து ஒரு கிரேக்க மொழி சொல்லில் இருந்துச்சு. ஓகே. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பீப்புள் ரூல் மக்கள் ஆளுதல். ஓகேங்களா? இது என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்ல ஆட்சி அல்லது அதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்சி அல்லது அதிகாரம். ஓகேங்களா? இது ஒரு கிரேக்க மொழி சொல்லு. என்ன 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 மீன் பண்ணுது அப்படின்னா பீப்புள் ரூல். அதாவது மக்கள் தான் ஆட்சி பண்ணணும். இல்லக்கா அதிகாரம் வந்து மக்கள்கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? இதுக்கு என்ன பொருள் சொல்றாங்க அப்படின்னா சுப்ரீம் பவர் ஹெல்டு பை பீப்புள். நம்ம சொன்ன மாதிரி யாரு இங்க அதிகாரம் அப்படிங்கிறது அந்த உயர்ந்தபட்ச அதிகாரம் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்காமா? மக்கள்கிட்ட தான் இருக்காமா. மக்கள் தான் உயர்ந்த அதிகாரம். எந்த விதமான அமைப்புக்குமோ இல்ல யாருக்குமோ இங்க முன்னுரிமையோ இல்லைனாக்கா அவங்களுக்கு அந்த பவரோ கிடையாது. அதிகாரம் அப்படிங்கிறது மக்கள் கையில இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? கிரேக்க வார்த்தை மக்கள்கிட்ட தான் அதிகாரம் இருக்கு. மக்கள் தான் அதிகாரம் மிக்கவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரட்டி அதாவது மக்களாட்சியின் வகைகள். மக்களாட்சியின் வகை என்ன சொல்றாங்க? அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் நேரடி மக்களாட்சின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அண்ட் இரண்டாவது என்ன சொல்றாங்கன்னா மறைமுக மக்களாட்சி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இந்த நேரடி மக்களாட்சி யாராவது பயன்படுத்துறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல இருக்கு. நேரடி மக்களாட்சி அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா சுவிட்சர்லாந்துல இருக்கு. ஓகேங்களா? ஓகே. மறைமுக மக்களாட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவுல இருக்கு அண்ட் யூஎஸ்ல இருக்கு. ஓகேங்களா? இங்கெல்லாம் வந்து மறைமுக மக்களாட்சி அப்படிங்கிறது இருக்கு. ஓகே. இந்த நேரடி மக்களாட்சி அப்படிங்க என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாக்கா இங்க கொடுத்துருக்கு பாருங்க சுவிட்சர்லாந்து இருக்கு பாத்தீங்களா? என்ன அப்படின்னாக்கா எல்லா விதமான முடிவுகளுமே மக்களால தான் எடுக்கப்படும். ஓகேங்களா? இங்க மறைமுகமா எந்த வேலையுமே நடக்காது. எல்லாத்துக்குமே மக்கள் மூலியமாவே ஏன்னா ஆட்சி அதிகாரம் வந்து மக்கள்ட்ட தானே இருக்குன்னு சொல்றோம். சோ மக்கள் என்ன பண்றாங்கன்னா, எல்லா விதமான முடிவுகளுமே எடுப்பாங்க. அண்ட் ரெஃபரண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாக்கெடுப்பு. எல்லா விஷயத்துக்குமே என்ன பண்ணுவாங்க? ஒரு வாக்கெடுப்புன்னு ஒண்ணு வைப்பாங்க. நம்ம எலக்ஷன்ல ஓட்டு போடுறோம் இல்லையா? அதே மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வாக்கெடுப்புன்னு ஒண்ணு வச்சு, அது மூலியமா தான் மக்களோட விருப்பத்தின் அடிப்படையில தான் ஒண்ணு வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? இனிஷியேட்டிவ் அப்படின்னா முன்முயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? எல்லா விதமான முன்முயற்சிகளுமே மக்களால தான் முன்வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அடுத்து என்னது? ரீகால் அப்படின்னா திரும்ப பெறுதல். அதாவது இதெல்லாம் நேரடி மக்களாட்சியோட சில சிறப்புகள்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அண்ட் பிளெபிசிபிள்ஸ். ஓகே. இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொது வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 4ம் தான் ஒரு நேரடி மக்களாட்சியோட சிறப்புன்னு சொல்றாங்க. என்னது? வாக்கெடுப்பு. எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்க? ஒரு வாக்கெடுப்பு வச்சு தான் என்ன பண்ணுவாங்க? எல்லா லாஸுமே வந்து எல்லா சட்டத்தையுமே கொண்டு வருவாங்க. அண்ட் முன்முயற்சி எல்லா விதமான முன்முயற்சியுமே மக்களால தான் கொண்டுட்டு வரப்படும். ரீகால் இன்கேஸ் பிடிக்கல அப்படின்னாக்கா, அத மக்களாலேயே திரும்ப பெற முடியும். அண்ட் 3வது பிளெபிசிட். இது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, பொது வாக்கெடுப்பு. எதுவாக இருந்தாலும் பொதுமக்களோட அந்த அதாவது பெரிய பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்னாக்கா, அதுக்கு வந்து ஒரு பொது வாக்கெடுப்பு மூலியமா என்ன பண்ணுவாங்க? அது வந்து தீர்வு காணுவாங்க. இதெல்லாம் வந்து நேரடி மக்களாட்சியோட ஒரு சிறப்பா சொல்றாங்க. ஓகே. இன்டைரக்ட்
மறைமுக மக்களாட்சி அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்க என்ன சொல்லுவாங்க? மக்கள் வந்து அங்க நேரடி மக்களாட்சியா மக்களே எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இங்க வந்து மக்கள் வந்து ஓட் போட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்கள தேர்வு செய்வாங்க. அந்த தேர்வு செய்தவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சட்டம் கொண்டுட்டு வருவாங்க. அந்த தேர்வு செய்யப்பட்ட நபர் தான் கொண்டுட்டு வந்து இவங்க தான் நம்மளோட பிரதிநிதி. ஓகேங்களா? நம்ம மக்கள் வந்து எதுவும் பண்ண மாட்டோம். மக்கள் ஒருத்தவங்கள என்ன பண்ணுவோம்? செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணி அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? நமக்கு தேவையான சட்டங்கள்லாம் கொண்டு பண்ணுவாங்கன்னா கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? இவங்கள தான் பிரதிநிதி அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால தான் இது பிரதிநிதித்துவ மக்களாட்சி. மறைமுக மக்களாட்சின்னா மக்கள் ஒருத்தவங்கள தேர்வு செஞ்சு நமக்கு தேர்வு யார செய்றோமோ அவங்க நமக்கான சட்டம் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? இதுல பார்லிமெண்ட்லி அண்ட் அது வந்து பார்லிமெண்ட்னா சட்டமன்றம். சட்டமன்ற அப்படி இல்லைன்னா நாடாளுமன்ற நாடாளுமன்ற மக்களாட்சி எங்க இந்தியா நமக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லைனாக்கா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க அவங்க சட்டத்தை கொண்டு வருவாங்க ஓகேங்களா அண்ட் அடுத்து பிரசிடென்சியல் அப்படின்னாக்கா பிரதிநிதின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா ஆஹ், என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு வந்து ஒரு நிமிஷம் அதிபர் பிரதிநிதி இல்ல அதிபர்னு சொல்லுவாங்க அதிபர் முறை மக்களாட்சி எங்கன்னாக்கா யூஎஸ்ஏ நம்ம டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா அதிபரா சோ அது வந்து அதிபர் மக்களாட்சி சட்டமன்ற அல்லது நாடாளுமன்ற மக்களாட்சி பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவுல ஓகேங்களா பாராளுமன்ற மக்களாட்சி அண்ட் பிரசிடென்சியல் கவர்மெண்ட் ஓகேங்களா ஓகே அடுத்தது பார்க்கலாமா அடுத்து பாத்தீங்கன்னா ரிபப்ளிக் என்ன பார்த்தோம் குடியரசு ஓகேங்களா குடியரசு அப்படின்னாக்கா democratic polity can be classified into two categories based on the head of state அதாவது அரசோட தலைமை அரசோட தலைமையை பொறுத்து என்ன பண்றாங்களாம் இரண்டு வகையா பிரிக்கிறாங்க ஓகேவா குடியரசு அப்படிங்கறத அரசோட தலைமை அதாவது யார் வந்து தலைமை ஏற்கிறாங்களோ அதை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா இரண்டா பிரிக்கிறாங்க அண்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா மோனார்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய முடியாட்சி அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு ரெண்டாவது குடியரசு நல்லா புரிஞ்சுக்கணும் எதன் அடிப்படையில யாரு தலைமை தாங்குறாங்களோ யார் தலைமையில நடக்குதோ அரசு அதன் அடிப்படையில முடியாட்சி குடியரசுன்னு சொல்றாங்க ஓகேங்களா இங்க யாரு நம்ம சொன்ன மாதிரி யார் வந்து தலைமையா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசர் அல்லது அரசி அதாவது வாரிசின் அடிப்படையில அரசர் அல்லது அரசி இவங்க தான் தலைமையில இருப்பாங்க ஓகேங்களா ஓகே பிரசிடென்சியல்னா யார் அப்படின்னாக்கா ஒரு குடியரசுத் தலைவர் அல்லது அதிபர் அப்படி இல்லைனாக்கா அதிபர் அப்படி இல்லைனாக்கா குடியரசு தலைவர் ஓகேங்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குடியரசுத் தலைவரோ அப்படின்னாக்கா ஒரு அதிபரோ இருப்பாங்க குடியரசுத் தலைவர்னா நம்ம இந்தியாவில சொல்லுவோம் அதிபர்னு எங்க சொல்லுவோம் அப்படின்னா நம்ம அமெரிக்காவில் சொல்லுவோம் ஓகேங்களா அதே மாதிரி எக்ஸாம்பிள் யாரு மன்னராட்சி எங்க நடைபெறுது யூகேல நடைபெறுது இந்தியாவில் என்ன நடைபெறுது பிரசிடென்சியல் குடியரசு நம்ம குடியரசுத் தலைவர் தலைமையிலான ஒரு ரிபப்ளிக் ஒரு குடியரசு ஆட்சி நடைபெறுது ஓகேங்களா அடுத்து இந்தியாவோட இந்தியாவோட குடியரசு அப்படிங்கிறது இந்திய குடியரசு அப்படிங்கிறது ஓகேங்களா இந்திய குடியரசு இங்க யாரு பிரசிடென்ட் அப்படி குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது ஒரு பிக்சட் டைம் ஒரு 5 வருஷத்துக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரு மக்கள் டைரக்ட் அவுட் போடுறோமா இல்ல இன்டைரக்ட் எலெக்ஷன் இங்க எம்பிஸ் எம்எல்ஏஸ் என்ன பண்ணுவாங்க ஓட்டு போட்டு பிரசிடென்ட் 5 வருஷத்துக்கு சூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா நம்ம இந்த எலெக்ஷன்லாம் பத்தி நம்ம பிரசிடென்ட் பாக்குறப்போ கொஞ்சம் டெப்தா பார்ப்போம் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இந்தியாவில் ஆனா யூஎஸ்ல டைரக்டா மக்களே ஓட்டு போடுவாங்க ஓகேங்களா அப்போ பிரசிடென்ட்லயே ரெண்டு இந்தியாவில் வந்து இன்டைரக்ட் ஓட்டு மறைமுக தேர்வு யூஎஸ்ல என்னது டைரக்ட் எலெக்ஷன் ரெண்டுமே வந்து ஒரு ரிபப்ளிக் கண்ட்ரி தான் பட் இருந்தாலும் பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்க முறையில இந்தியாவில் மறைமுகமாகவும் அமெரிக்காவில் நேரடியாக என்ன பண்றாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க ஓகேங்களா ஓகே குடியரசு அப்படிங்கிறதுல ஒரு 3 விதமான இம்பார்ட்டன்டான கீ பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க குடியரசுனா என்ன எந்த பொருள்ல வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா பொலிட்டிக்கல் சாவர்ஜினிட்டி அதாவது சாவர்ஜினிட்டி அப்படின்னாக்கா வந்து அரசியல் சமத்துவம் அப்படின்னா என்னது அரசியல் சமத்துவம் இங்க அதிகாரம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட தான் இருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ட்ட இருக்காதுன்னு சொல்றாங்க
என்ன சொல்றாங்க? இப்போ அரசரோ, அரசி கையிலோ இருக்காது. அதிகாரம் அப்படிங்கிறது மக்கள்ட்ட இருக்கும். ஏன்? மக்கள் தான் வந்து ஒருத்தவங்கள ஓட்டு போட்டு செலக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அதனால அரசியல் அப்படிங்கிறது என்ன பண்ணுது? மக்கள்ட்ட இருக்கு. ஓகேங்களா? சாவச்சட்டி அப்படிங்கிறது இறையாண்மை அப்படிங்கிற இறையாண்மை அப்படிங்கிற மாரி பொருள் வச்சுக்கலாம். நம்ம தான் அங்கேயே சொன்னோம்ல, இறையாண்மை அப்படிங்கிறது நமக்கு மேல யாரும் கிடையாது. ஓகேங்களா? பீப்பிள் தான் வந்து அது ஒட்டுமொத்த அதிகாரமும் யார்ட்ட இருக்கா? மக்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதிகாரம் மக்களிடம் இருத்தல் மற்றும் தனிநபர்களிடம் இருக்காது. அதாவது முடியாட்சி மாரி தனிநபர்கள்ட்ட அரசர், அரசிகிட்ட இருக்கு இல்லையா? அது மாரியான எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அடுத்து ஆப்சன்ஸ் ஆஃப் பிரிவிலேஜ். அடுத்து என்ன சொல்றாங்க? முன்னுரிமைகளை தவிர்த்தல். என்ன சொல்றாங்க? இங்க எந்த ஒரு பர்ட்டிகுலர் வகுப்புக்கும், எந்த ஒரு வகுப்பிற்குமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க? முன்னுரிமை கிடையாது. அதாவது முன்னுரிமையை தவிர்த்தல். எங்கேயுமே வந்து முன்னுரிமைக்கு வந்து என்ன பண்றாங்க? யாருக்குமே இவங்களுக்கு என்ன இருக்கு? இவங்களுக்குலாம் வந்து சில சிறப்பு சலுகைகள், முன்னுரிமை அந்த மாரினா எதுவுமே கிடையாது. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? அண்ட் அடுத்து யுனிவர்சல் அக்சஸ் உலகளாவிய பயன்பாடு. ஓகேங்களா? இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இது டிஎன்பிஎஸ்சில ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ரிபப்ளிக் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளோட கவர்ன்மென்ட் ஆபீஸ் இருக்கு இல்லையா? பப்ளிக் ஆபீசஸ் இத சிட்டிசன்ஸ் யாரு வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்? பயன்படுத்திக்கலாம். வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு பாகுபாடு இல்லாமல் அனைவரும் பயன்படுத்த என்ன பண்றாங்க? பாகுபாடு இல்லாம இந்திய சிட்டிசன் எல்லாரும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப பிரியாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம 5 பார்த்திருக்கோம். இன்னும் 4 பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு. இத அடுத்த வீடியோல பார்ட் 2ல வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இது நடத்துன வரைக்கும் நீங்க நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லனாக்கா வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க இந்த நோட்ஸ் மேக்கிங் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செகண்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். ஏதாவது கரெக்ஷன்ஸ் இல்லனாக்கா டேட்டாஸ் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அத சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ்.